ஸோ தமிழ் வணக்கம் வாழ்ந்தவர்களுக்கு என் தமிழ் வணக்கம். இன்னைக்கு வந்து டே 4. ஒரு என்ன சொல்றது, ஈவெண்ட்ஃபுல்லாக இருந்தது பயங்கரமாக. அதாவது ஃபாலோ ஆன் குறைச்சிருக்கோம், அதுக்கே வந்து கௌதம் கம்பீர், விராட் கோலி எல்லாரும் குதிச்சாங்க, எல்லாம் பார்த்தோம். ஸோ ஓகே, அது அது நம்ம பார்க்கும்போது நமக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது. ஓ, ஒரு வேளை ஏதாவது ஒரு ரிசல்ட்டுக்கு பார்க்குறாங்களா, அந்த மாதிரி நமக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது. நம்ம அதுக்கு வருவோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கேஎல் ராகுல் என்ன இன்னிங்ஸ், அண்ட் ஜடேஜாவும் சூப்பராக விளாடினாரு. ஃபர்ஸ்ட் நம்ம அதுலேருந்து ஆரம்பிக்கலாம். கேஎல் ராகுல் ஜடேஜா மட்டும்தான் நம்ம சத்தியமா எதிர்பார்க்கல. நான் கூட கேஎல் ராகுல் வச்சு ஓகே ஆசீஸ் தான் போல நினைச்சேன். எங்க இருந்து வந்தா சார் ஜடேஜால இருந்து வந்து ஒரு இன்னிங்ஸ் என்ன சொல்றது, எப்படி சொல்றது, பெஸ்ட் மேட்ச்னு சொல்லி அந்த 77 அவ்வளவு குரூஷியலா இருந்துச்சு. சத்தியமா இந்த மாதிரி எப்படி சொல்றது, இந்த மாதிரி எல்லா அட்லீஸ்ட் இன்னொரு 2-3 பிளேயர் அடிச்சிருந்தா கூட மேட்ச் டைப் பண்ணிக்க முடியும். ஆனா சீரியஸ்லி இன்னைக்கு வந்து கேஎல் ராகுல் ஜடேஜா இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு தான் போயிருக்கணும். அந்த மாதிரிதான் இருந்தது. நான் சத்தியமா எல்லாரும் கேட்டுட்டே இருந்தாங்க. நீ கூட கேட்டு நினைக்கிறேன், ஏன் ஜடேஜா எடுத்தாங்க டெஸ்ட்ல இந்த ஸ்குவாட்னு சொல்லிட்டு. அதுக்குதான் இப்ப அதுக்குதான் எல்லாருக்கும் சைலன்ஸ் ஆக்குற மாதிரி ஒரு சம்மனா கடிச்சு வச்சிருக்காரு. சத்தியமா இதெல்லாம் பியூட்டிஃபுல்லான நாட்ஸ். இதெல்லாம் கண்டிப்பா எப்படி சொல்றது, ஒரு ஒயிட் இது பண்றதுக்கு, ஒரு ஒயிட் வாஷ் லிட்டரா இது பண்றதுக்கு இதெல்லாம் அந்த மாதிரி நாட்ஸ் தேவை அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க ரெண்டு பேருமே. எஸ், செம்மையா விளாண்டாங்க ரெண்டு பேரும். இப்போ அவங்க ஆடினதுல ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிருக்கு, ஒரு ஏதாவது ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்கலாமா அப்படின்ட்டு. நிதிஷ்குமார் ரெட்டி சூப்பராக ஸ்டார்ட் பண்ணார், சால்டாக இருந்தார். ஜஸ்ட் ஒரு அன்லக்கி டிஸ்மிஸல் அது. அண்டு அதே மாதிரி ஆகாஷ் தீப் அண்ட் பும்ரா கடைசியில் வந்து என்ன மாதிரி அடி அடிச்சாங்க. ஃபாலோ ஆன தவிர்க்கும் போது அப்படியே கௌதம் கம்பீர் எல்லாம் குதிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பேட் கமின்ஸை கடைசி பால் ஒரு 6 அடிச்சு முடிச்சாரு, அதெல்லாம் சூப்பராக இருந்தது. அண்ட் அதே மாதிரி பும்ரா ஒரு 6 அடிச்சார் திடீர்னு எங்கேருந்து வந்து. எல்லாமே பார்க்க செமையாக இருந்தது. ஸோ லோவர் ஆர்டர் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு வரும்போது நமக்கு ரொம்ப நாளாக அது லேக்கிங்காக இருந்தது. இப்போ ஒரு ஆஸ்திரேலியா எடுத்தால் பேட் கமின்ஸ் மினிமம் 50 பால் ஆடுவார். அதே மாதிரி நாதன் லைன் ஒரு 30 பால் ஆடுவார். மிச்சல் ஸ்டார்க் ஒரு 40 பால் ஆடுவார். எல்லாருமே அந்த டெய்லண்டர்ஸ் பயங்கரமாக ஆடும்போது நம்மகிட்ட அந்த இது இல்லையோன்னு நினைச்சோம். பட் இப்போ ஆகாஷ் தீப் அண்ட் பும்ரா ஒரு பார்ட்னர்ஷிப் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? இப்போ டெஸ்ட்ல வந்து எப்படி சொல்றது, இப்போ அவங்க பவுலிங், இப்போ இந்த டெய்லண்டர்ஸ்க்கு வந்து பேட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல. இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கேம் கிட்டத்தட்ட போயிடுச்சு, நம்மளால லீட் எடுக்க முடியாது. அட்லீஸ்ட் அதை டிரா பண்ண, அந்த மேட்ச் டிரா பண்றதுக்காக இப்போ டாப் ஆர்டரும் ஃபீல் ஆயிடுச்சு, மிடில் ஆர்டரும் ஃபீல் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல கண்டிப்பா லோவர் ஆர்டர் மட்டும் தான் அந்த இடத்துல ஹோப்பே கொடுக்க முடியும். அந்த இடத்துல இப்போ இத்தனை நம்மளே பார்த்துக்கிட்டு இருந்தோம், டாப் ஆர்டர் போயிடுச்சு, மிடில் ஆர்டர்ல 1-2 விக்கெட் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், மொத்த பேட்டிங் ஆர்டருமே கொலாப்ஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் யாருமே ஆட மாட்டேங்கிறாங்க. இப்போ அதான் நீங்க சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு மினிமம் இத்தனை ஓவர் ஆடிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கணக்கு. இப்போ டாப் ஆர்டர் நின்று ஸ்டே பண்றாங்க, மிடில் ஆர்டர் ஸ்டே பண்றாங்க, டெய்லண்டர்ஸ் கூட ஆடுவாங்க. அதான் பேட் கமின்ஸ் எல்லாம் ஆடுவார். பேட் கமின்ஸ் ஸ்லிப்பர் அப்படியே கட்டையை விடுவாரு, அந்த மாதிரி தான் ஆடிட்டு இருப்பாங்க ஃபுல்லா. அதான் இந்தியாவுக்கு வந்து இத்தனை நாள் அது ஒரு லாக் ஆகிட்டே இருந்துச்சு. டெய்லண்டர்ஸ் வருவாங்க, ஒரு மேக்ஸிமம் 10-20 பால்ஸ் ஆடுவாங்க, அதுக்கப்புறம் அவுட் ஆயிட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான். எப்படி சொல்றது, அந்த ஒரு டிராக்கு புஷ் பண்ற அந்த மென்டாலிட்டி கூட இருக்க மாட்டாங்க. அதான் இன்னைக்கு வந்து ஒரு ஃபாலோ ஆன் இது பண்றதுக்காக இப்படி ஆடுறாங்க அப்படிங்கிற போது எனக்கு பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே, டெய்லண்டர்ஸ் இவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றாங்க, அப்படி பவுலிங்ல மட்டும் தான் பேட்டிங்ல இவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னு நினைச்சாலே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆனா ஒரு காலத்துல எப்படி டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க, கடைசியில ஒரு ஃபாலோ ஆன இது பண்ற அளவுக்கு செலிப்ரேட் பண்ற அளவுக்கு ஆயிட்டோமே அப்படின்னு நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எஸ், கரெக்டு. பட் நான் அது வந்து ஒரு அட்வான்டேஜாக பார்ப்பேன். என்னன்னா, இப்போ நாளைக்கு வந்து மழை இருக்கக்கூடாது, மழை ஃபோர்காஸ்ட்லாம் இருக்குது. பட் மழை இல்லைன்னா சூப்பரான டே ஆஃப் டெஸ்ட் இருக்குது, கண்டிப்பாக நமக்கு இருக்க போகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தோன்னா, நாளைக்கு என்ன ரிசல்ட் நடக்க போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது இப்போ இந்தியா நாளைக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 50 பால் டக்குன்னு ஒரு 30 ரன் அடிச்சாங்கன்னா, ஒரு இப்போ 193 லீடில் இருக்காங்க ஆஸ்திரேலியா, ஒரு 160 லீட் வரும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபுல் செஷன் இப்போ மழை நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வின்னுக்கு தான் போவாங்க. என்ன ஒரு ஒரு 270 ரன்ஸ் ஆர் 300 ரன்ஸ் இன்னும் ஒரு 60-70 ஓவர்ஸ் அவங்க கொடுக்குற மாதிரி பார்ப்பாங்க இந்தியாவுக்கு. மழை பெய்யலைன்னா, பட் மழை பெஞ்சு ரொம்ப டிலே இருந்ததுன்னா அவங்களும் ட்ரா பண்ண பார்த்துருவாங்க. பட் ஸ்டில் எனக்கு என்ன ஒரு இதுனா, இந்தியா டக்குன்னு ஒரு வந்தோடனே சுற்றணும். ஆகாஷ் தீப்பும் சரி, பும்ராவும் சரி, ஒரு சுற்றி 20 ரன் 30 ரன் அடிச்சா கூட ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு 160 to 170 அவங்களுக்கு லீடு இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க இந்தியாவுக்கு வந்து ஒரு டார்கெட் கொடுக்க பார்ப்பாங்க. அன்லெஸ் மழை பெய்யலைன்னா. பட் மழை பெஞ்சதுன்னா அது டிஃப்ரெண்ட் ஸ்டோரியாக இருக்கும். உன்னோட ஒப்பீனியன் நாளைக்கு எப்படி பிளான் பண்ணுவாங்க ரெண்டு டீம்ஸுமே? ஃபீல் பண்ணிட்டே இருக்கேன். எனக்கு என்னமோ மழை தான் எனக்கு இப்போ இன்னைக்கே கூட அந்த ரெயின் டிலே சஸ்பெண்டட்
மாதிரி சொல்லிட்டு இதுவாகிட்டே இருந்துச்சு. இந்தியாவுக்கு இன்னும் ஒரே ஒரு விக்கெட் தான் இருக்கு. அதான் நீங்க சொல்ற மாதிரி தான். இப்போ அங்க நாளைக்கு மழை வந்துச்சுன்னா கேம் கம்ப்ளீட்டா வேற மாதிரி போக சான்சஸ் இருக்கு. இந்தியாவுக்கு இப்போ எப்படி சொல்றது, ரெண்டு டீம்ஸுமே இப்போ டிராக்கு தான் புஷ் பண்ண ட்ரை பண்ணாங்க. தெளிவா தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் மேபி இப்போ வெதர் ஃபேக்டர் தான் மெயினா இது பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா நாளைக்கு மழை வரும் அப்படின்னு தான் நம்புறேன். மேபி அட்லீஸ்ட் ஒரு எங்க சஸ்பெண்ட் ஆகிட்டே இருந்துச்சுங்க. அந்த மாதிரி எனக்கு அது பார்க்கவே காண்டா என்னடா இது மழை வந்துகிட்டே இருக்கு, சஸ்பெண்ட் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு மழை வரும் தான் நான் நம்புறேன். அதனால கேம் பிளான் மேபி கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் ரெண்டு டீம்ஸ்க்கும் அப்படிங்கிறத நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆல்சோ இப்போ இந்தியாவுக்கு ஒரு விக்கெட் தான் இருக்கு. மேபி அவங்களால இன்னும் கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ராவா அவங்களால ஸ்டே பண்ண முடிஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். எஸ், கரெக்டு. நாளைக்கு மழை வராமல் இருக்கணுன்றது தான் எல்லா கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கே ஆசைப்படுவாங்க. ஸோ சூப்பராக இருக்க போது நாளைக்கு ஃபுல் டே நடந்ததுன்னா. அதாவது நான் வாழ்க்கையிலலாம் இவ்வளோ சீக்கிரம் எழுந்ததே கிடையாது. இவ்வளோ இந்த சீரியஸ்க்காக உட்காந்து 4:50 5 மணிக்கெலாம் அலாரம் வச்சு எழுந்து பார்த்துட்ருக்கேன். பட் நீ வந்து 9 வாட்டி கிட்டத்தட்ட 10 வாட்டி நினைக்கிறேன் அந்த ரெயின் டிலே உள்ளே போயிட்டு வந்தாங்க. நமக்கே பார்க்குறவங்களுக்கே எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக பிளேயர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும். ரிஷப் பண்ட்லாம் எனக்கு தெரிஞ்சு அதனாலே அவுட் ஆனான்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு மாதிரி மென்டல் பிரேக் ஆகிடுது அது. பட் ஸ்டில் கேஎல் ராகுல் அந்த பிரேக்கெலாம் அவர் எதுவும் எடுத்துக்காமல் கரெக்டாக விளையாடி அது எப்படிங்க ஃபஸ்ட்டு பால் கேட்சை விட்டார் ஸ்டீவ் ஸ்மித்து. பட் அதுக்கப்புறம் சரியான கேட்ச் பிடிச்சாரு. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கேட்ச் இன் டெஸ்ட் கிரிக்கெட்னு சொல்லுவேன். ஜடேஜா சூப்பராக ஆடினார். அவ்வளோதான். ஸோ நாளைக்கு நம்ம என்ன பண்ணால் நல்லா இருக்கும்னு சொன்னோம். ஸோ கண்டிப்பாக நாளைக்கு நம்ம என்ன ஒரு நியூஸோட வந்து ரிவ்யூ பண்ணுவோன்னு தெரியல. ஸோ அன்டில் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஜோஷ்வா. பை வியூவர்ஸ். பை.